ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் சேனலுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னை யூடியூப்பில் வாழ வச்ச அனைவருக்கும் வணக்கம் 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 சொல்கிறேனே. என் கையில் ஏதாவது வித்தியாசம் பார்த்தீங்களா? என்ன எதுன்னு கேட்கலாம் யாராவது? நானும் 10 வணக்கம் போட்டு யாருமே கேட்கல. இப்போ நானே சொல்கிறேன், கையை பாருங்கள், புது ப்ரேஸ்லைட். இப்போ வாங்க, இதை கலட்டி காட்டுறேன். டீட்டெயிலாக எவ்வளோத்துக்கு வாங்கினேன், என்ன வாங்கினேன், ஏது வாங்கினேன், விலை வரையே சொல்கிறேன். நீங்கள் இப்போ சின்னதாக கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குன்னு. அதெல்லாம் கெஸ் பண்ண மாட்டிங்களே. என்ன தினம் பார்த்தா தானே நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு கெஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு நேரம் எங்கே இருக்குது? இப்போ போட்டு விடுங்க, சண்டை புறங்கள் நேரம் இல்லை. நான் இப்போ ட்ரெயினில் வாங்கினேன். இது காட்டுறேன். இது ஒரு 3 மாதமே கடை பக்கத்தில் கீழே எது எடுத்தாலும் 5 ரூபா, எது எடுத்தாலும் 5 ரூபான்னு போட்டிருந்தா அப்போ அது வாங்கினது. இது அப்படியே கையிலோட கிடக்கு. இது இப்போ நான் ட்ரெயினில் வாங்கினா 15 ரூபா. இது மணி பேர் டிஸ்கோ மணியா. இதில் நிறைய கலர் இருந்தது. பாட்டில் க்ரீன், ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சுனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இதை நான் வாங்கிட்டேன். மும்பையில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, இந்த ஆஃபீஸ்க்கு போகிற பிள்ளைங்க கலர் கலராக வாங்கி அடிக்கிறாங்க. அவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது. கல்யாணமான பெண்களெல்லாம் ரைட் ஹேண்டில் பச்சை வளையலும், லெஃப்டில் இது மாதிரி மணி அடுக்கி போட்டிருக்காங்க. கை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்குமே பிடிச்சி நான் வாங்கிட்டேன். நான் நிறைய இது மாதிரிலாம் பொண்ணு ஆசைப்படுவேன். நம்மள்ட்ட பணம் பற்றி இல்லாத பட்சத்தில் எங்கே 5 ரூபா 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் அந்த மாதிரி பொருளை எடுத்து வாங்கி போட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி சீப்பெல்லாம் கிடைக்குன்னு காட்டுறேன். என் சேனல் இதற்கு நான் பெரிய விலையில் வாங்கி எதுவும் வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பணம் இல்லை. நம்ம சம்பாதிக்கிறதுக்கு கைக்கும் வாய்க்குமே பற்ற மாட்டேங்குது சண்டை. அதனால் பெரிய பொருளை அப்டேட் நம்ம விடுறது இல்லை, நம்மள்ட்ட வாங்குறதும் இல்லை. இப்போ நீங்களே சொல்லுங்கள், 5 ரூபா ப்ரேஸ்லெட் இருக்குது. பாட்டில் க்ரீனில் ஒன்று இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த எனக்கு ப்ளூ ரொம்ப பிடிச்சிருந்தது. பின்னத்தில் கொஞ்ச நாள் எல்லாம் ப்ளூவாக அமையுது. நீங்களுமே இந்த மாதிரி இப்படிலாம் மாடல் பண்ணலாம் போடணும் ஆசைப்படுவீங்களா? கண்டிப்பாக வாங்கி போடுங்க. லெஃப்ட்டில் நிறைய கொச்சன்னு போட்டால் அந்த கைக்கே அழகாக இருக்கும். வாங்கி போடுங்க, சரிங்களா? பாருங்கள், 10 ரூபா கம்மல், 15 ரூபா ப்ரேஸ்லெட்டு, 5 ரூபா ப்ரேஸ்லெட்டு, அப்படி வாங்கி போட வெறும் கை சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது இப்படி நமக்கு கிடைக்கிற விலையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி போட்டால் அழகாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 ரூபா 10 ரூபாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நமக்கும் நிறைய பொண்ணு ஆசை தான். வருமானம் பற்றாத குறையினால எப்படி சின்ன பொருளாக 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 3 ரூபா என்ன கிடைக்கும் வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன். அழகாக இருக்க சொல்லுங்கள். இந்த கையில் வளையல், இந்த கையில் அழகழகு ப்ரேஸ்லெட்டு. மீண்டும் நாளைக்கு அந்த ட்ரெயினில் அந்த தம்பி கிடச்சாருன்னா என்னோடய பாட்டில் க்ரீன் என்னோடய ஃபேவரட், அது ஒன்று வாங்கிப்பேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்ன, என் கை ரொம்ப மெலிசாக இருக்கா, இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. நல்லா குண்டாக தின்னாக இருந்தாலும் அதுவே டைட்டாக இருக்கும் போது பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களாம் நினைக்கலாம் யார் என்னெல்லாம் போடுறாங்க, இவ பிச்சைக்காரன் நாய் 5 ரூபா 10 ரூபா பொருள் காட்டுறான்னு.